வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 90 ரிவ்யூ, சாட்டர்டே எபிசோட் ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக ரிவ்யூவில் பேச போகிற விஷயம் வந்து ராணவோட அன்ஃபேர் எவிக்ஷன். ஏன்னா ராணவ் இன்றைக்கி எவிக்ட் ஆனதுன்றது வந்து அக்செப்டே பண்ண முடியாத விஷயம். ஏன்னா ராணவ் ஒரு நல்ல பிளேயர், நல்ல கண்டஸ்டன்ட். ஆனால் வீட்டில் அவரை தவிர பவித்ரா வந்து இருக்கிறாங்க, விஷால் இருக்கிறாரு, அப்புறம் அருண் இருக்கிறாரு, ஜாக்லின் இருக்கிறாங்க, அண்டு சௌந்தர்யாலாம் இருக்கிறாங்க வீட்டில். அவங்களாம் எவிக்ட் ஆகலை. இந்த டிடிஎஃப் வாரத்தில் வந்து அவங்க வந்து ஒன்றுமே அவங்க டாஸ்க்கும் பெருசாக நிறைய விஷயங்கள் பண்ணல. ஆனால் அவங்களுக்குலாம் ஓட்டு வந்திருக்கு. ராணுவுக்கு ஓட்டு வரலன்னா அது என்ன அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ராணுவுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அண்ட் அவர் வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு. சரி, ஒரு பிக் பாஸ் ஷோ அப்படின்றத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ. அதில் வந்து அவர் கரெக்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்குறாரு. அவர் எலிமினேட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்றது கண்டிப்பாக அது அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி எபிசோடில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்டு மற்றபடி இன்றைக்கி அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து யார் யாரெல்லாம் நல்லா ஆடினாங்க, யார் யார் அந்த டாஸ்க்கு வந்து அந்த கார்டுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் யாருக்கு போகக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பேசுவோம். வாங்க இன்றைக்கி ரிவ்யூக்கு போவோம். இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ராணவோட எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றி உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். மெயினாக வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட், சீரியஸாகவே அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். ராணவ் வந்து எவிக்ட் ஆவார்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ராணவ் வந்து கண்டிப்பாக ஃபைனல் வீக் வரைக்கும் போய்ட்டு வரணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் அதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய ஆடியன்ஸும் அதுதான் சொல்லியிருந்தாங்க. ஆடியன்ஸு போலில் கூட ராணுவுக்கு நிறைய ஓட்டு வந்திருந்தது. இன்ஃபேக்ட் வந்து பவித்ராவுக்கு, விஷாலுக்கு, அப்புறம் ஜாக்லினுக்கு தான் ஓட்டு கம்மியாக இருக்கே தவிர ராணுவுக்கு நிறைய ஓட்டு இருந்தது. அவர் வந்து திடீர்னு எவிக்ட் ஆகிறாருன்னா இது வந்து கண்டிப்பாக இது வந்து வேறு ஏதோ ஒரு விஷயந்தான். இது வந்து பிக் பாஸ் டீமில், விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோலேயே பிளான் பண்ணி அவரை வெளில அமிச்சாங்களா, இல்லை அவரை தவிர மற்றவங்க எல்லாரையுமே வந்து இந்த வாரம் வச்சு நெக்ஸ்ட் வீக் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் வீக் கொண்டு போகணுன்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ராணுவ கண்டிப்பாக வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் என்னங்க நல்ல கண்டஸ்டன்ட், நல்லா ஆடிட்டுருக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லா பண்ணுறாரு. அவர் வந்து என்னென்னா குழப்பம் பண்ணுறாரு, இல்லை வந்து எல்லாருமே கேம் ஆடுறதுக்காக ஒருத்தர் மட்டும் குழப்பத்துக்கான அவர் சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி. அவர் யாரையா ஹர்ட் பண்ணாரா, யாருக்கா பிரச்சனை பண்ணாரா, அவரால் யாராவது வருத்தப்பட்டாங்களா, இல்லைன்னா டபுள் கேம் ஆனாரா, இல்லை என்ன ஆனார்? அவர் பாவம் அவருக்கு வந்து இந்த வாரம் டாஸ்க் கூட அவர் நிறைய சில டாஸ்கில் அவரால் ஆட முடியல. அப்புறம் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம்லாம் அவருக்கு அடிப்பட்டு அவர் வந்து பேண்டேஜ் போட்டுன்னு கட்டு போட்டு தான் உட்காந்துருக்காரு. சில டாஸ்க்கு ஆட முடியல. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இன்வால்மெண்ட்டாக ஆடுறாரு. அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அருண் கூட, விஷால் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. தீபக் அவர் மதிக்கிறாரு, முத்து எல்லாமே மதிக்கிறாரு. அவர் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசி பழகிறாரு. டாஸ்க்கும் நல்லா ஆடுறாரு, என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாரு, இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறாரு. ஜாக்லின் வீட்டில் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணுறதில்ல. யாராவதுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தமாத விஷயத்தில் போய் பேசி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பச்சவந்தித்தனம் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி காரியவாதியாக இருந்துக்கினே அவங்க வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. சௌந்தர்யா வந்து ஒரு டாஸ்க்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சௌந்தர்யா அவங்க பிஆரை வச்சுக்கின்னு அவங்க ஏதோ ஓட்டை வாங்கிக்கின்னு அவங்க பாட்டுன்னு வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறாங்க. சௌந்தர்யா எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறாங்க, எப்படி அவங்க 13 வாரம் வந்தாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரில. இந்த வாரம் அவங்க நாமினேஷனில் கூட கிடையாது. விஷால் என்ன பண்ணுறாரு? விஷால் இந்த வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? ஒன்றும் பண்ணுறதில்ல. சும்மா ஆட்டி பேசிக்கிட்டு ஈஸின்னு இது பண்ணுறத தவிர யாருமே இம்பேக்ட் கொடுக்கல. யாராவது நம்ம இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியுதா? அருண் கூட ஓரளவு கேம் ஆடுறாரு. ஆனால் அருணும் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கோவப்பட்டுறாரு. அவருக்கு கேம் ஆடணும்னு தோணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆடுறாரு. சில நேரத்தில் அப்படியே சைலண்ட்டாக இருந்துறாரு. நிறைய விஷயங்களை பட்டுக்கிறது இல்லை. கரெக்டாக பேசியிருந்தவர் நடுவில் கொஞ்சம் அந்த கன்ஃபியூஸ் ஆனதில் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் சரியாக கேம் ஆடுறதில்ல. எஃபர்ட் போடுறாரு, எல்லாமே இருக்குது. பவித்ரா என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கலன்னு பேசினிருக்காங்க. 13 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வாரம் கழிச்சு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும், சூப்பர் ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்க வீட்டில் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும், வெளியில் ரோட்டில் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும், ஷாப்பிங் மாலில் ஸ்பேஸ் கிடைக்கும், எங்கே போனாலும் சரி நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். வெளியில் வந்துட்டா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்துட்டா ஃபுல்லாக ஸ்பேஸ் தான். அப்படி இருக்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஒன்றும் எஃபர்ட் போட்டு தகுதியாக இருக்க ஆளுங்க வந்து யார்னா, முத்து நல்லா எஃபர்ட் போடுறாரு, தீபக் எஃபர்ட் போடுறாரு, மஞ்சரி எஃபர்ட் போடுறாங்க, ரயான் எஃபர்ட் போடுறாரு. இந்த 4 பேருமே நல்லா எஃபர்ட் போடுறாங்க. இவங்க 4 பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது.
ஜாக்லின்லாம் எதுக்கு இருக்கிறாங்க, விஷால் எதுக்கு இருக்கிறாரு, சௌந்தர்யா எதுக்கு இருக்கிறாங்க, அப்புறம் இவர் பேர் என்ன, அருண், இவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க வீட்டில். ராணா வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. பவித்ராலாம் எதுக்கு இருக்கிறாங்க வீட்டில். இந்த 5 பேரில், அதாவது ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, விஷால், அருணில் வந்து அருண் ஓரளவு பரவாயில்ல, ஒரு பெட்டராக ஏதோ ஒன்று பல விஷயங்கள் பண்ணுறாரு, நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் இருக்கிறாரு, நிறைய டாஸ்க்லாம் நல்லா தான் பண்ணுறாரு. பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, அப்புறம் இவங்க பேர் விஷால்லாம் வந்து எல்லாருமே டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய ஆள் தான். ஆனால் ராணுவம் அனுப்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் இதான் நடக்குது. அதுதான் நமக்கு வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பல பேர் இதுதான் வந்து பதிவாக இது பண்ணாங்க. ராணுவ அம்சத்தை வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி பல பேர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பதிவு வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான பதிவாக பார்க்கப்படுது. ஏன்னா எல்லாருமே என்னென்னா ஒரே மாதிரியான பாயிண்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து எல்லோரும் என்னென்னா இது எப்படி நடக்குது, இது வந்து வீட்டில் பல இவரோட இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிங்கில் வந்து என்னென்னா ஒரு கம்மியான ஓட்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஜாக்லின் விஷால் மஞ்சரிலாம் லீஸ்ட் ஓட்டு வாங்கினாங்க இந்த ஆடியன்ஸ் போலில். ஓகேங்களா. இங்கே ஆடியன்ஸ் போலில் போட்டவங்க தாங்க அங்கே போய் ஓட்டு போட்டிருப்பாங்க முக்கால்வாசி பேர். ராணுவெலாம் வந்து 2-3 ஓட்டு மேலே இருந்தார். ரொம்ப ஒரு இதுதான் இந்த 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 சீசன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. வாரம் யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. பல செலிப்ரிட்டிஸ், பல ரிவ்யூஸ் அதுதான் கமெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட பதிவு அதுதான், ராணவ் இஸ் அன்ஃபேர் எவிக்ஷன். ராணவ் எவிக்ட் பண்ணது அன்ஃபேர் எவிக்ஷன் தான். இது வந்து நம்ம ரிவ்யூவில் மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் என்ன, ராணவ் வந்து என்னென்னா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையும் பயங்கரமாக வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டுருந்தார். இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதியே வந்து ராணவ் நிறைய இடத்துல மொக்க பண்ணார். ராணவ் ஏதாவது சொல்ல வந்தால் வந்து ராணவ் வந்து நீங்கள் யோசிக்கிறதுல வந்து கெட் வெல் சூடுன்றாரு. அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஓப்பனாக வந்து ஒரு கண்டஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அந்த கண்டஸ்டண்ட்டை அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி கேம் ஆடிட்டுருக்காரு. அவர் வந்து பட வாய்ப்பு வாங்கலை, அவர் வெளில வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாரு, வெளியில் வர ட்ரோலோ என்னவோ அவர் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். கேம் உள்ள ஒரு ஆர்டரில் யாருக்கா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? அவர் ஆடுற கேம் வந்து அவர் ஆடிட்டுருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அவர் ஆடிட்டுருக்காரு. அதை வந்து விஜய் சேதுபதி வந்து ராணவ் நல்லா கலாய்ச்சி விட்டார். வாரம் ராணவ் இதை கலைக்கிறது. இப்போ வந்து நியூ இயருக்கு வந்து ரெசல்யூஷன் சொல்லும்போது விஜய் சேதுபதிக்கிட்ட ராணவ் சொல்கிறார் ஓப்பனாக, இந்த மாதிரி சார் என்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க சார், கொஞ்சம் கனிவாக பேசுங்க, கொஞ்சம் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி இருக்குதுன்னா அவர் ஓப்பனாக சொல்ல இன்டெரக்டாக அதான் மீன் பண்ணுறாரு. அது விஜய் சேதுபதிக்கு புரியாதா, தெரியாதா? சார் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்ல சார், என் லைஃப் பெட்டராகிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி ரெசல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காரு. ராணவ் ஏன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான்ற ஆங்கிளில் கூட விஜய் சேதுபதி கேட்கல. ஸோ ஒரு கண்டஸ்டன்ட் என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எதனால் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். இல்லை சார், எனக்கு நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது, கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, யோசனையாக இருக்குன்னு 1008 ரீசன்ஸ் இருக்கலாம். அது கொஞ்சம் பேசி கொஞ்சம் கண்டஸ்டண்ட்டை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். அதை விஜய் சேதுபதி பண்ணவே இல்லை. அப்படி இருந்தால் கூட ராணவ் வந்து விஜய் சேதுபதிக்கிட்டேயோ ஹோஸ்ட்டுக்கிட்டேயோ ஹவுஸ்மேட்ஸ்கிட்டேயோ ரொம்ப ஓப்பனாக ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம். ஓகே, சின்ன பையன்றதுனால இப்போ தான் கற்றுக்கிறாருன்றதுனால மற்றவங்களும் அவருக்கு வந்து மொக்க பண்ணுறாங்கன்றது தான். இன்றைக்கி கூட சௌந்தர்யா வந்து என்னென்னா, ராணவ் வந்து எல்லார்கிட்டையும் போய்ட்டு டிடிஎஃப் டாஸ்க்லேருந்து பிச்சை எடுத்து தான் எல்லாரையும் கெஞ்சி தான் அவர் வந்து பாயிண்ட்ஸ் வாங்கினார் அப்படின்னாங்க. அதுக்கே ராணுவுக்கும் வந்து அவர் என்ன சொல்கிறார், நான் எங்கெங்கே போய் வாங்கினேன் அப்படி நம்ம கெஞ்சி கேட்டால் கூட பாயிண்ட்ஸை கொடுத்துருவாங்களா? அது எப்படி டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் வந்து யார் கெஞ்சி கேட்டால் பாயிண்ட்டு கொடுத்துருவாங்களா? அது வந்து ஒரு டாஸ்கில் இருந்த ஒரு விஷயம். ரயானுக்கும் ராணுவுக்கு இருந்தபோது யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் போடும்போது பேசி வாங்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேமில் வந்து பேசி வாங்குறது வந்து எப்படி கெஞ்சி வாங்குறாங்கன்னு ஆகும். அதை வந்து போகிற போக்கில் வந்து சௌந்தர்யா வந்து எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறாங்க. அப்போ ராணுவ வந்து டிக்கெட் ஃபினாலில் வந்து எஃபர்ட் போடலை, எல்லாருக்குமே கெஞ்சி பாயிண்ட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ராணுவ திரும்பி கவுண்டர் கேட்குறாரு, சௌந்தர்யாவை அந்த பேசி முடிச்சோன்னு கேட்குறாரு, நான் எங்கே கெஞ்சி வாங்கினேன், எந்த இடத்துல சொல்லிடணும். அதுக்கு சௌந்தர்யா வந்து ரைஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்டலாம் பேசி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே நானும் மொக்க பண்ணுறாங்க, மட்டம் தான் தட்டுறாங்க. மேபி அவர் வந்து சில இடங்களில் வந்து புரியாமல் பேசலாம், புரிஞ்சு பேசலாம், சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சத்தமாக பேசலாம், ஹார்ஷாக பேசலாம். பட் என்ன இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சிட்டாருன்னா இது பண்ணுறனா அவரே போய் சாரி கேட்டார், நார்மலாக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஹர்ட் பண்ணதில்லை, ஹாரஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணதில்லை. பட் ஆனால் அவரை போட்டு மொக்க பண்ணுறாங்க எல்லாருமே. இன்றைக்கி எபிசோடில் அதுதான் நடந்தது. ஸோ அதை வந்து இது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கணும். ராணுவ வந்து லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு அவர் வந்து என்னென்னா அவரோட வெளியில் போய்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் குரூமாகி பல விஷயங்களை அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அவர் வந்து யாராவது மட்டம் தட்டுறாங்க, மொக்க பண்ணுறாங்கன்னா அவர் வந்து அதை வந்து
ஒரு ஈகோவாக ஒரு சண்டையாக எடுத்துன்னு போகாமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதை கற்றுக்கணும். அது இவரும் யாரையுமே மட்டம் தட்டக்கூடாது, மொக்க பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு லேர்னிங்காக அவர் இந்த பிக் பாஸ் வீட்டில் நிறுத்துக்கணும். ஸோ ராணாவுக்கு ஆல் த பெஸ்ட் விஷஸ். பட் டெஃபினட்டாக இந்த சீசன் 8 வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான பிளேயர்ஸ்னு சில பேர் இருந்தாங்க. அதில் வந்து ராணுவும் ஒருத்தர் தான். அது வந்து கண்டிப்பாக மக்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அண்டு மக்கள் வந்து இந்த சீசன் 8 வந்து ஒரு சில கண்டஸ்டன்ஸை மறக்க மாட்டாங்கன்னா ராணவையும் மறக்க மாட்டாங்க. அந்தளவு எஃபர்ட் போட்டிருந்தார். ஸோ ராணாவுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ். ஸோ அதே மாதிரி என்னென்னா இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் வந்து என்னென்னா இது கேட்குறாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே, யாருக்கு டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெஜாரிட்டியாக எல்லாருமே ரயானுக்கு தான் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது வந்து ரயானுக்கு போகக்கூடாதுன்ற அந்த எண்ணமே எவ்வளோ ஒரு பெரிய வன்மத்தில் அந்த எண்ணம் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ வன்மம் எதுக்கு? டிக்கெட்டு ஃபினாலேன்றது ஒரு டாஸ்க்கு. ரயான் வந்து அந்த டாஸ்க்கை நல்லா ஆடிந்தார், எஃபர்ட் போட்டிருக்காரு, ஒரு டாஸ்க்கையும் நல்லா ஒரு இது பண்ணுறாரு. அவர் இந்த வாட்டி எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து இது பண்ணல, சீட்டிங் பண்ணல, இல்லை வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணல, ஒரு அலையன்ஸு போடல, ஒரு தேவையில்லாத ஷார்ட்கட் இது பண்ணல. அந்த கல் எடுக்கிற டாஸ்கில் வந்து அதில் வந்து அவர் வந்து முத்துவோட டீலிங் போட்டு அதுக்கப்புறம் முத்து வந்து கவுத்துட்டாங்க, ரயானும் ஜாக்லினும். அது நம்ம ரிவ்யூவில் சொன்னோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு முதுகில் குத்தின ஒரு விஷயந்தான். பட் இந்த வாரம் ரயான் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் இருந்தது. ஏன்னா டிக்கெட் ஃபினாலேன்னும் போது அவர் இண்டிவிஜுவல் கேம், சில இடங்களில் அங்கங்கே அலையன்ஸ் பட்ட கூட அவர் வந்து அந்த அலையன்ஸுக்கு ட்ரூவாக இருந்தார், நல்லா ஆனார். டாஸ்க்கை கஷ்டப்பட்டு ஆடுறாரு, வின் பண்ணுறாரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி. உடனே எல்லாருக்குமே கடுப்பு, கோவம். யாருமே வந்து ரயான் சூப்பராக ஆடினார்னு பாராட்டல. ரயான் வந்து கேமை நல்லா ஆடினார், அதனால் அவர் சூப்பராக ஆடினார். பட் ஆனால் அவருக்கு போகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ரயானுக்கு போகக்கூடாது. முத்துவும் சொல்கிறார் ரயானுக்கு டிக்கெட் ஃபினாலே போகக்கூடாது. மஞ்சளியும் சொல்கிறாங்க. எல்லாருமே ரயானுக்கு போகக்கூடாதுன்னு நான் அவ்வளோ கடுப்பு அவங்களுக்கு. டாஸ்க் நல்லா ஆடி இருக்கிறாரு, எஃபர்ட் போட்டிருக்காரு, வாங்கட்டுமே டிக்கெட் ஃபினாலே. அவர் தான் லீடிங்கில் இருக்கார், கரெக்டாக தான் ஆடி இருக்கிறாரு. மஞ்சரிக்காக ஒரு கலர்லாம் பண்ணார்ல, சரி ஓகே 2 பாயிண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்றதான் ஒரு செகண்ட். ஆனால் உங்களுக்காக எடுத்தோன்னு நீங்கள் ரயான் பேர் தானே சொன்னீங்க, யார் பேரையும் யோசிக்காமல் சொன்னீங்களா? அப்போ ரயானுக்கு டிக்கெட் ஃபினாலில் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? ஸோ எல்லாருமே அந்த ஒரு வன்மம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, சில பேர் வந்து மஞ்சரிக்கு போகக்கூடாது, முத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. மஞ்சரிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது கூட வேலிட் தானே. மஞ்சரி என்ன பண்ணியிருக்கிறாங்க? டிக்கெட்டு ஃபினாலே வாங்குற அளவு மஞ்சரி ஒன்றும் ஒர்த்து இல்லை. மேபி டிக்கெட்டு ஃபினாலே போனால் ரயானுக்கு போகலாம், இல்லை முத்துக்கு போகலாம். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் வந்து தீபக் பெருசாக ஆடல. டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் தீபக் பெருசாக ஆடல. மற்றபடி தீபக் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான், அவரும் ஃபைனல்ஸு போனாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, இந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி ஃபைனலில் போய் நிற்கணுன்றது சரி, ரயானுக்கும் முத்துக்கும் நல்லா ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ். இந்த வாரம் ஃபுல்லாக ரயானுக்கு முத்துக்கு மட்டும் தான் போட்டியாக இருந்தது. அதனால் அவங்க 2 பேர் வந்து போகலாம், வாங்கலாம். பட் அவங்க 2 பேருக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு வன்மத்தோட உச்சம் தான். ரயானுக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்கிறது வன்மத்தோட உச்சம், முத்து கிடைக்கூடாதுன்னு சொல்கிறது வன்மத்தோட உச்சம் தான். பட் மஞ்சரி கிடைக்கிறான்னு சொல்கிறது வந்து கரெக்டு தான். மஞ்சரிக்கு போகக்கூடாது, ஜாக்லின் போகக்கூடாதுன்னு சொல்கிறது அது கரெக்டு தான். ஏன்னா அவங்க ஒன்றுமே பண்ணல. இவ்வளோ வாரம் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் வாங்கி ஃபைனல்ஸை போடுற அளவு அவங்க ஒன்றும் பண்ணல. அவங்களோட பெட்டரான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் அந்த விதத்தில் பரவாயில்ல. பட் ஆனால் ரயானுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து 13 வாரம் கழிச்சும் வந்து என்னென்னா ஒரு கடுப்பு வன்மத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க. அது வந்து ஹவுஸ்மேட்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து அந்தளவு நல்லா இல்லை. அது வந்து 13 வாரம் கழிச்சும் 14வது வாரம் போகும்போது இந்த ஒரு கடுப்பு ஒருத்தர் மேலே இந்த மாதிரி ஒரு கடுப்பு கட்டி அவனுக்கு கிடைக்கூடாது, அது என்ன கதை? அது தெரியல. அட்லீஸ்ட் டாஸ்க் ஆடும்போதாவது பரவாயில்ல, நீங்கள் எஃபர்ட் போடுங்க. பட் ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கணும். அவன் எஃபர்ட் போட்டிருக்காரு, அது யாருமே பாராட்டல. நல்லா ஆடினார், சூப்பராக ஆடினார். பட் ஆனால் எனக்கு கிடைக்கணும் டிக்கெட்டு ஃபினாலே, அவருக்கு போகக்கூடாது, அதனால் அவருக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இல்லை அவர் வந்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க, அவர் ஈஸியாக அடுத்த வாரம் போயிடுவார், ஃபைனல்ஸ் போயிடுவார், அதனால் போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பவித்ரா அப்படி தான் சொன்னாங்க முத்துக்கு, அந்த மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் வந்து அவருக்கு போகக்கூடாது, அவருக்கு கிடைக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா அது வந்து வன்மத்தில் சொல்கிறத நான் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதான் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா இந்த மண்ட்ரம் டாஸ்கில் வந்து இந்த ட்ரம்மை போட்டு ஆன டாஸ்கில் வந்து ஒரு சின்ன குழப்பம் நடந்திருக்கு. சரி, விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து நான் மக்கள் பிரதிநிதியாக இருந்து அவர் வந்து என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மட்டும் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணுறதை விட்டுட்டு அவர் யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்க, அவங்க பண்ணது தப்புன்னு ஒத்துக்க வைக்கிறதுலே அவர் வந்து குறியாக இருக்கிறாரு. இப்போது வீட்டுக்குள்ளே ஆடுறாங்க, ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வருது. இந்த டாஸ்க் வரும்போது பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு இந்த டாஸ்க் இப்படி ஆடணும்னு சொல்லிடுவார். பட் ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ளே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அதுக்குள்ளே அலையன்ஸ் போடுவாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ரூல்ஸை செட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சரை செட் பண்ணிப்பாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிப்பாங்க. இது எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த பிக் பாஸ் சீசன்லையும் நிறைய கேமில் நடக்கிறது தான். இப்போ பிக் பாஸ் வந்து என்னென்னா, அவர் போட்ட ரூல்ஸை வயலேட் பண்ணால் மட்டும்தான் பிக் பாஸ் உள்ளே வருவார். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ்னு ஒருத்தவங்களை வச்சுட்டு
பிக் பாஸ் வந்து எல்லாத்தையுமே உள்ளே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு அர்த்தம் கிடையாது. வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி தான் ஆடணும், நீங்கள் இது ஆடினீங்க தப்புன்னு சொல்லிட்டு அது ஹவுஸ்மேட்ஸுக்கு அர்த்தம் கிடையாது. விஜய் சேதுபதி அதான் பண்ணுறாரு. இப்போ இந்த வாரம் என்னாச்சுன்னா மன்றம் டாஸ்க்கு வச்சதில் வந்து என்னென்னா, இந்த பவுண்ட்ரிக்கு வெளியில் யாராவது போனாங்கன்னா அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு ஏதோ ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் வந்து யாருக்காவது அடிப்பட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே ஹோல்டு பண்ணணும்னு வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயம். ஏன்னா இந்த கல் டாஸ்க் ஆடும்போது வந்து அந்த மாதிரி ஹோல்டு பண்ணாமல் போய் பல பேருக்கு அடிபட்டுது. அதனால் ஒரு டாஸ்க்குன்னு ஆடும்போது எந்த டாஸ்க்கும் சரி, யாருக்கோ வந்து அடிபடுது கீழே விடுறாங்க ஏதோ ஒரு இதுனா அந்த நேரத்தில் டக்குன்னு ஹோல்டு பண்ணின்றது அது வந்து அந்த வீட்டில் ஒரு ரூல்ஸ் ஆச்சு, நல்ல ரூல்ஸ். அதை முத்து சொல்லியிருக்கிறாரு, எல்லாருமே வச்சுக்கிட்டாங்க, அது எல்லாருமே தெரியும். இந்த டாஸ்கில் கூட என்னென்னா இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக பவுண்ட்ரிக்கு வெளியில் வந்து அருணும் விஷாலும் ஆக்சுவலாக கொஞ்சம் வெளில போயிட்டாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் மீட்டாங்க. ஓகேவா? இந்த நடந்த நேரத்தில் என்னென்னா அவங்க வெளியில் போகும்போது இவர் வந்து வெளில போகிறாங்க, உள்ளே வாங்கலாம் சொல்கிறதுக்கும் முத்து சொல்கிறதுக்கும், அவங்க 2 பேரும் வெளியில் போனவங்க அவங்க 2 பேர் விழுறதுக்கும் அந்த கேப்பில் வந்து பவித்ரா வந்து முத்துவோட 2 ஃபோட்டோ எடுத்து தூக்கி போட்டதுக்கும் எல்லாமே ஒரே நிமிஷத்தில் நடந்துச்சு. ஓகேவா? இதில் வந்து யார் மேலேயுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஓகேவா? முத்து பண்ணதும் குறை சொல்ல முடியாது, பவித்ரா பண்ணதையும் குறை சொல்ல முடியாது, இவங்க 2 பேர் விழுந்ததையும் குறை சொல்ல முடியாது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஃபோட்டோவை பிச்சு போட்டதுனால முத்து என்ன சொன்னாங்கன்னா, ஏமா அங்கே நான் வந்து வெளில போயிட்டாங்கன்னு சொல்லி ஹோல்டுன்னு சொல்லி நான் அதை பார்த்துட்டு இது பண்ணியிருக்கும்போது நீங்கள் வந்து என் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அது வந்து கரெக்ட் இல்லைன்னு சொல்லி நான் அப்படின்னு முத்து எடுத்து போட்ட ஃபோட்டோவை திருப்பி எடுத்து முத்து வந்து ஒட்டிக்கிட்டார். அதை வந்து தீபக்கும் வந்திருக்காரு, ஜாக்லின் இருந்திருக்காங்க. இவ்வளோதான் நடந்தது. ஓகேவா? இது வந்து என்னென்னா விஜய் சேதுபதி இதை கேள்வி கேட்குறாரு. இது கேள்வி கேட்குறது தப்பு கிடையாது. அது என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்குறது தப்பே கிடையாது. பட் ஆனால் அவர் அது கேள்வி கேட்குறது எப்படி கேட்குறாருன்னா, முத்து பண்ணது தப்பு, அந்த முத்து அதை பண்ணிடக்கூடாது, ஸோ முத்து அதை ஒத்துக்கணும், தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கணும். அந்த ஆங்கிள்லேயே கேள்வி கேட்குறாரு. அது அப்படி கிடையாது. முத்து அப்படி ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. முத்து அப்படி ஒத்துக்கணும்னா பவித்ராவும் ஒத்துக்கணும், பவித்ரா அப்படி ஒத்துக்கணும், தீபக்கும் ஒத்துக்கணும், ஜாக்லின் ஒத்துக்கணும், வெளில அந்த கோட்டை தாண்டி வெளில போன அருண் விஷால் ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துக்கணும் தப்புன்னு. முத்து மட்டும் ஏன் கார்னர் பண்ணுறீங்க? அது அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க போட்டிருக்க ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே போட்டிருக்க ரூல்ஸ் படி அவங்களும் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பவுண்ட்ரி தாண்டி போனால் அந்த நேரத்தில் வந்து ஸ்டாப், அவங்கள வந்து உள்ளே வான்னு சொல்லணும், வீண்டாங்கன்னா ஹோல்டு பண்ணணும்னு சொல்கிறது. அது அந்த நேரத்தில் அந்த நடந்த ஒரு விஷயம். உடனே விஜய் சேதுபதி முத்து கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் யாருங்க ரூல்ஸ் போடுறதுக்கு, நீங்கள் யார் ரெஃபரியா, பிக் பாஸ் தான் சொல்லணும், பிக் பாஸ் போட்ட ரூல்ஸை நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னா, பிக் பாஸ் எல்லாத்துக்கும் வந்து ரெஃபரி மாதிரி இருந்துருக்க மாட்டார். பிக் பாஸ் எல்லாத்துக்கும் வந்து ரூல்ஸ் போட்டுருக்க மாட்டார். பிக் பாஸ் டாஸ்க் கொடுப்பாரு. அந்த டாஸ்க்கு ஆட வேண்டிய வேலை வந்து ஹவுஸ்மேட்ஸோட வேலை. ஹவுஸ்மேட்ஸ் வந்து சரியாக ஆடினாங்க, சரியாக ஆடல, ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்றதை அவங்க வீக்கெண்டில் வந்து நீங்கள் அவங்கள சில விஷயங்கள் கேட்குறீங்க, அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவ்வளோ தான் வேலை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து பண்ணது தப்பு, முத்து அந்த மாதிரி ரூல்ஸ் போடக்கூடாது, அவரும் ஹவுஸ்மேட் தான், அவர் ரெஃபரி ஆகக்கூடாது போகிறாரு, நீங்கள் போய் அவங்களுக்காக டாஸ்க் ஆடாதீங்க. நீங்கள் அந்த ஹவுஸ்மேட்டாக இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் ஹவுஸ்மேட்டு கிடையாது. ஹவுஸ்மேட்ஸ் அங்கே கேம் ஆடிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஓகேங்களா, அந்த நேரத்தில் நடந்த இன்சிடெண்ட்னால ஹவுஸ்மேட்ஸ்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள் பொறுமையாக அதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு வீக்கெண்டில் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து கேட்கும்போது அதை நீங்கள் ஈஸியாக கேட்டுடலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக எல்லாருமே ஈஸியாக கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டுடலாம். அதுக்கும் அவங்க வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாம் சார் நான் பண்ண தப்புன்னு தான் ஒத்துப்பாங்க, அந்த மாதிரி தான் நடக்கும். அது இங்கே பாயிண்ட்டு கிடையாது. அங்கே நடந்த போது அந்த நடந்த இடத்துல நடந்த விஷயத்தை வச்சு தான் நீங்கள் பேசணுமே தவிர அது நீங்கள் பேலன்ஸ்டாக வைக்கணும். நீங்கள் ஏன் ஒரு சரி காரணம் பண்ணுறீங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, 2 பேர் கோட்டை விட்டு வெளில போகிறாங்க, அந்த நேரத்தில் பவித்ரா தப்பு தானே, முத்தங்க கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கும்போது பவித்ரா தப்பு தானே. அதுக்கு பவித்ரான்னு சொல்கிறாங்க, சார் இந்த கேமை வந்து யாராவது டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது எடுக்கிறதா சார் சொன்னோம், சூப்பர் வெல் செட்டுன்றாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது எடுக்கிறது தான் கேம். ஆனால் எப்போ தெரியுமா, எல்லாருமே அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருந்து பவுண்ட்ரிக்குள்ளே எல்லாருமே கேம் ஆடிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்கன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா தப்பு இல்லை. 2 பேர் கோட்டை விட்டு வெளில போயிட்டாங்க, பவுண்ட்ரி விட்டு வெளில போயிட்டாங்க, அதை எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. அது வெளில போயிடுறாங்க, அவங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ரெண்டாவது அவங்க 2 பேர் வீழ்ந்தாங்க. வீழ்ந்த போது என்னென்னா ஹோல்டுன்னு இவர் சொல்கிறாரு, வெளில போயிட்டாங்க, ஹோல்ட் பண்ணுங்கன்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க விழுந்துடுறாங்க. அந்த கேப்பில் நீங்கள் எடுத்திங்கன்னா இது எல்லாரும் யார் மேலேயுமே தப்பு கிடையாது, யார் மேலேயுமே தப்பு கிடையாது. முத்து மேலே தப்பு கிடையாது, பவித்ரா மேலே தப்பு கிடையாது, சொன்ன ஜாக்லினோ தீபக் மேலே யார் மேலேயுமே தப்பு கிடையாது. அப்படி தப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பு, முத்து பண்ண தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ பவித்ரா பண்ணது தப்பு, ஜாக்லின் பண்ணது தப்பு, தீபக் பண்ணது தப்பு, எல்லாருமே தப்பு. இது இந்த பேலன்ஸ் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து ஹோஸ்ட்டாக வந்து தெரிய மாட்டார். அவர் வந்து நாட்டாம வேலையும் ஜட்ஜி வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்னென்னா சிச்சுவேஷன் நடந்ததுக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ்டாக பண்ண மாட்டார். என்ன அவர் வந்து முத்து தப்பு பண்ணார்,
தப்பு பண்ணதை ஒத்து கேட்கணும் அப்படின்றாரு. நீங்கள் என்ன ரெஃபரியா? நீங்கள் யார் ரூல்ஸ் போடுறது கேட்குறாரு. வீட்டுக்குள்ளே அவன் கேம் ஆடும்போது ஒருத்தன் ரெஃபரி ஆவான், ஒருத்தன் ரூல்ஸ் போடுவான், 1008 பண்ணுவாங்க. அதுதான் இந்த வீடு, அதுதான் ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோக்குள்ளே ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்கன்னா அந்த டாஸ்க்கை இவங்க எப்படி வேணால் ஆடுவாங்க. டாஸ்க்கை வயலேட் பண்ணாமல், ரூல்ஸு வயலேட் பண்ணாமல், அடிச்சிக்காமல், இந்த டாஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஆடிட்டு டாஸ்க் ஆடாமல் வேறு ஏதோ ஒன்று ஆடினாங்கன்னா அப்போ நாங்கள் பிக் பாஸ் வந்து கேட்கலாம். டாஸ்க்கு கொடுத்த டாஸ்க் ஆடுறாங்கன்னா பிக் பாஸே அது உள்ளே வரல. பிக் பாஸ் சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ முத்து நீங்கள் அந்த மாதிரி ரூல்ஸ் போடக்கூடாது, நீங்கள் ரெஃபரி கிடையாது, நீங்கள் ஒரு கண்டஸ்டன் தான், நீங்கள் அந்த மாதிரி ரூல்ஸ் போட முடியும், பிக் பாஸ் சொல்ல வேண்டியது தானே. பிக் பாஸ் சொல்லலை. பிக் பாஸ் சொல்லலைன்னா ரூல்ஸ் போட்டதில் என்ன தப்பு இருக்குது? இவர் ரெஃபரியாக இருந்ததில் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னது என்ன தப்பு இருக்குது? இது இவர் வந்து வேறு வீக்கெண்டில் வந்து கேட்பார். இது மாதிரி பண்ணும்போது தான் இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேது, எரிச்சலாக வருது. ஒரு பேலன்ஸ் இல்லை. ஒரு நியாயமாக ஒரு பேலன்ஸாக நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே போட்டு நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. பண்ணது தப்பு 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 தப்புன்னா ஹவுஸ்மேட்ஸை தப்பு பண்ணுறது தான் வந்திருக்காங்களா? வாரம் ஃபுல்லாக சாட்டர்டே சண்டே வந்தாலே அவங்க பண்ண எந்த விஷயமே பாராட்டுறது கிடையாது. சும்மா ஒரு 4 வார்த்தை சூப்பராக நீங்கள் செம்மையாக நீங்கள் ஆனாலும் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லி 4-5 வார்த்தை மட்டும் ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எபிசோட் ஃபுல்லாக நீ பண்ண தப்பு 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 தப்புன்னா என்ன இது? பார்க்குற நமக்கே எரிச்சல் வருது. ஹவுஸ்மேட்ஸாக உட்காந்துருவாங்கலாம் எவ்வளோ கடுப்பில் இருப்பானுங்க தெரியுமா? என்னடா இவர் வாரம் வந்து என்னென்னா எல்லாமே தப்பு தப்பு தப்பு. அப்போ என்னத்தை தான் ஆடுறேன்னு சொல்லி எப்படியோ வேறு வழியில் பல்ல கழிச்சுன்னு இந்த சீசன் தள்ளிட்டு போகலான்னு தான் போயின்னு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் இருக்குது ஒரு எபிசோடு பார்க்குறது. ரொம்ப ஒஸ்ட்டாக அவர் ஹோஸ்டிங் பண்ணுறதே வந்து ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒஸ்ட்டாக ஹோஸ்டிங் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. அது முடிஞ்சு போச்சு, சீசனே முடிஞ்சு போட்டு 2 வாரம் தான், இன்னும் 2 வாரத்தை அப்படியே தள்ளிட்டு அவர் இந்த வருஷத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பிக் பாஸ் சீசனுக்கு திருப்பி வந்து பண்ண போகிறாரு. அட்லீஸ்ட் அடுத்த சீசன்லேயாவது இந்த வருஷம் பண்ணதை கொஞ்சம் நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த சீசன்லேருந்து அவர் கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக விஷயங்களை வந்து பாராட்டவும் செய்யணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க பார்க்கணும், பேலன்ஸ் பண்ணணும். ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிஸ்கஷன் வைக்கணும். அது பண்ண மாட்டாரு, அதை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்னன்னா மெயினாக அந்த டிக்கெட் ஃபைனல் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதை சொல்லவே இல்லை. அது சொல்லாமலே அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டார். நாளைக்கு தான் சொல்லுவார். அது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இவங்க வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடு ஓட்டணும். இன்றைக்கி சொல்லிட்டாங்கன்னா சண்டே எபிசோடில் ஒன்றும் பெருசாக பேசுறது கொண்டு இருக்காது, எலிமினேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ சண்டே எபிசோடில் எலிமினேஷனை ஒன்று வச்சுட்டு டிக்கெட் ஃபைனல் ரிசல்ட்டை சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு டிக்கெட் ஃபைனலில் கொடுத்துட்டு போகிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்க. அதெல்லாம் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஜிகனா வேலைலாம் நிறைய காட்ட வேண்டியிருக்கு. கொஞ்சம் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணுங்க, எல்லா வேலையும் சண்டே தான் பண்ணுவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கு பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ரயானுக்கு தான் டிக்கெட் ஃபைனல் வின் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரயானுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். பட் ரயான் டிக்கெட் ஃபைனலை வின் பண்ணாலும் அது ஒர்த்து. அவர் அதுக்கு எஃபர்ட் போட்டார், வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். அதனால் அவருக்கு மோஸ்ட்லி டிக்கெட் ஃபைனல் ரயானுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு. அப்புறம் இன்றைக்கி டே ஆரம்பிச்ச போது இந்த சௌந்தர்யா ஜாக்லின் பண்ண ஒரு பெரிய ஒரு சொதப்பலான ஒரு விஷயம். ஏதோ சாப்பாடு பிரச்சனை அதை சரியாக கவனிக்கல. பட் ஆனால் ஏதோ வந்து இந்த பட்டர் மசாலாவோ ஏதோ சிக்கன் பட்டர் மசாலாவோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க போல இருக்குது. அது வந்து முத்துக்கு வந்து அவர் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கூட புரியல. அவருக்கு ஏதோ வைக்க வேண்டிய பொருள் வந்து வைக்கலை போல இருக்குது. அதனால் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுன்னு சொல்லி அவர் வந்து அது முதல் நாளே அது நடந்திருக்கு. வெஜ்ஜு ஏதோ அவர் வைக்கலன்னு நினைக்கிறேன். நான்வெஜ் ஆளுங்களுக்குலாம் வச்சுட்டாங்க, வெஜிடேரியன்ஸுக்கு வைக்கல போல. அவர் வெஜ் தான் சாப்பிட்றாரு போல இருக்குது, எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது ஏதோ நடந்திருக்கு போல இருக்குது. அதனால் அது வந்து இவங்க வைக்கலை போல இருக்குது. அது ஏன் வைக்கலன்னு முத்து கேட்க அவங்க வந்து சௌந்தர்யா வந்து அது அவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ், அதனால் அவங்களும் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல. ஸோ சௌந்தர்யா வந்து அது சரியாக பொருள் வைக்காமல் போனதுனால முத்துக்கு வந்து அது இன்றைக்கும் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு போகிறாரு. அது சௌந்தர்யா வந்து பொறுப்பு இருக்கணும். ஒரு பொறுப்பு நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணணும். அப்படி இல்லை அந்த பொறுப்பில் ஏதாவது சொதப்பல் நடந்துச்சுன்னா அந்த சொதப்பில் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக போகணும், சில விஷயம் சொல்லணும். ஆனால் சௌந்தர்யா அதெல்லாம் கிடையாது. பொறுப்பு எடுத்துப்பாங்க, ஆனால் அது சொதப்புவாங்க. சொதப்புனது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. யாராவது அதை கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவங்க கோவம் வந்து கத்துவாங்க. இது என்ன கதையாக இருக்குது? இப்படிப்பட்ட ஆள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ராணுவ எவிக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. இதுக்கு ரொம்ப ஓவராக இல்லை இது. இப்போ நீங்கள் பொறுப்பெடுத்துருக்கீங்க, இப்போ வேறு யாராவது பண்ணாங்கன்னா பொறுப்பெடுத்துட்டு அவங்க சொதப்பிட்டு நீங்கள் போய் அவங்கள கேள்வி கேட்டால் அவங்க வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க கத்துனாங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒத்துப்பீங்களா? கரெக்ட் இல்லைல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு முத்து கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட பொறுமையெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முத்து சொல்கிறேன், நான் பொறுமையாக தான் பேசுகிறீங்க, எதுக்கு நீங்கள் கத்துறீங்க? சாஃப்டாக பேசுங்கன்னு சொன்னவங்க தான் சைலண்ட்டாக இருக்காங்க. அதுவும் அந்த சைலண்ட்டாக இருக்காங்கன்னு போது சைலண்ட்டாக இருக்க கடுப்பு தான் இருக்குது தவிர இவர் சொல்கிற பாயிண்ட் அவங்க கவனிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக தோணுது. ஜாக்லின் அதோட வந்துட்டு சும்மா இருந்தால் கூட வந்து குட்டையோ கழுப்பி விட்ருவாங்க ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா ஏன் அழுவுறாங்க. அழுவாத சௌந்தர்யாவை ஏன் அழுவுறன்னு கேட்டு சௌந்தர்யாவை அழ வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுன்னு அழுகுறாங்க. ஆனால் நல்ல வேளை ரொம்ப பெருசாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த மாதிரி அவருக்கு எடுத்து வைக்கல, நேற்றே சொன்னேன்னு சொன்னார், இன்றைக்கி எடுத்துக்கலாம், நீங்கள் அவர் வந்து ஃபாஸ்டிங் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்னோடனே உடனே ஜாக்லின், இது என்னது, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி, இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாமா, இது என்ன பெரிய பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒன்று மேலே அது ஒரு விஷயத்தை, அது ஒரு பிரச்சனை தான், அதை வந்து சாதாரணமாக பேசி சால்வ் பண்ணலாம். அது முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் உள்ள பிரச்சனை. அதை வந்து ஊதி பெருசாக்கி இதை வந்து சௌந்தர்யா அழாத சௌந்தர்யாவை அழகிற மாதிரி இந்த சௌந்தர்யாவை அழகான்னு கேட்டு அழ வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து இது என்ன ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறா அப்படி பண்ண சொல்லி பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஜாக்லினுக்கு வந்து எவ்வளோ வாரம் ஆனாலும் அவங்க மாறவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா, இது உங்கள் வீடு கிடையாது, எல்லாருமே காமனாக இருக்கிற ஒரு வீடு, ஒரு ஹவுஸ் மேட்ஸாக இருக்கீங்கன்னும் போது அங்கே எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்குது, எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லாருமே நிறைய விஷயம் கேட்கலாம், இது பண்ணலாம். ஆனால் இது வந்து என்னமோ ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருக்கிற மாதிரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணி கண்ட்ரோல் எடுத்துகிட்ருக்கீங்க. அதெல்லாம் அந்த ஹவுஸ் மேட்ஸ் கொடுக்குற இடம் தான். முத்துலாம் வந்து முத்து கொடுக்குற இடம் தான். முத்து கரெக்டாக இருக்கணும், ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கணும். எல்லாருக்குமே அங்கே வந்து உரிமை இருக்குது, எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. ஒரு இன்சார்ஜுனுக்காகனா அவங்க கரெக்டான விஷயங்களை பண்ணணும். பண்ணனா எப்படி? அதனால் முத்துலாம் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக கேட்டிருக்கணும். இன்னும் அது கொஞ்சம் புரிகிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து அதோட அந்த எபிசோடில் அவ்வளோதான் காட்டினாங்க. ஸோ அது சால்வ் ஆச்சா சால்வ் ஆகலைன்னு தெரில. பட் ஆனால் முத்து வந்து சாப்பிடல. அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபாஸ்டிங்கிற ஒரு மூடில் இருக்குது. அது ஒருத்தங்க பசிக்குது, அவர் ஜாகிங் வேறு போகிறாரு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் சௌந்தர்யம் யோசிச்சு பண்ணியிருக்கணும். ஸோ இதான் எனக்கு விஷயம். ஸோ நாளைக்கு சண்டே எபிசோடில் நாளைக்கு டிக்கெட்டு ஃபைனல் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த யார் இன்னொரு எவிக்ஷன் இருக்கும், அது யாருன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு விஷால் இல்லைன்னா தீபக். விஷால்லாம் தீபக் கூட எலிமினேட் ஆகலாம், ஏன்னா சொல்ல முடியாது பிக் பாஸில் வந்து யார் அவங்க அனுப்புறாங்க தெரியுமா. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஓட்டிங் படி கம்மியாக ஓட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா மஞ்சரி, விஷால், ஜாக்லின் 3 பேரில் யாரோ 2 பேர் தான் போயிருக்கணும். சம்மந்தமே இப்போ ராணுவ போயாச்சு. ஸோ இப்போ மஞ்சரி, விஷால், ஜாக்லின்லேருந்து ஒருத்தர் தான் போவாங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து தீபக் கூட போகலாம், இல்லை அருண் கூட போகலாம், சொல்ல முடியாது. இல்லை விஷால் போகலாம், ஜாக்லின் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லை மஞ்சரி போகலாம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு ஜாக்லின் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜாக்லின் கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா விஜய் டிவி ஜாக்லினை வைப்பாங்க, ஃபைனல் வரைக்கும் ஜாக்லின் வருவாங்க. அதனால் ஜாக்லின் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு எபிசோடில் யார் டிக்கெட் ஃபைனலில் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அண்ட் யார் எவிக்ட் ஆகி போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மீண்டும் நாளைக்கு டே 91 ரிவ்யூவில் நான் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.